எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் நல்லா பழகலாம், ஒருத்தர் ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கலாம். புரியல. இதுல என்ன புரியல? ஒரு 2 வருஷம் டேட் பண்ணலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். டில் தென் லெட்ஸ் நாட் கன்க்ளூட் anything. புரிஞ்சதா? இல்ல, சுத்தமா புரியல. டேய், வீட்டுக்கு போகாம தனியாக உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடா. கௌதம், உன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது. அவ தான் உனக்கு ஓகே சொல்லிட்டால, அப்புறம் என்னடா பிரச்சனை? பிரச்சனைலாம் இல்லடா, அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், அவங்க தான் எப்போ பாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்றாங்களேடா. சும்மா உன்னை பார்க்க வந்ததுக்கு என் கையில கயிறு கட்டி விட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்றதுக்கு என்னடா? அது இல்லடா, எங்கள் அம்மா எப்போ கல்யாணத்தை பற்றி பேசினாலும் நான் அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கேன். நிறைய தடவை திட்டி சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ திடீர்னு நான் 2 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு போய் சொன்னால் கேவலமாக நினைக்க மாட்டாங்க? கேவலமாக தான் நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே மச்சான். நான் விட்டு ஒன்று சொல்லவா? அங்கங்கே மழை இல்லை, செலவு காசு இல்லை, அவ்வளோ ஏன் ஆறுதலா மெசேஜ் அனுப்ப ஒரு பொண்ணு கூட இல்லை மச்சான். இப்போ என்னடா பண்ண சொல்ற? இங்கே தான் இருக்கீங்களா? இவனெல்லாம் பாரு, சிம் 1லேருந்து சிம் 2க்கு அவனே ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான். ரிப்ளை பண்ண மறந்துட்டா. அவ்வளோ வளர்ச்சி புரிஞ்சுக்க மச்சான். இவருக்கு ஆள் இருக்கான், ப்ரப்போஸ் பண்ணுவாராம், அக்ரிமெண்ட் போடுவாராம், லவ் பண்ணுவாராம். ஆனால் அம்மா கிட்ட சொல்றது மட்டும் பயமா இருக்கான். போடா டே, வெறுப்பேத்தாரா மச்சான். டேய் மச்சான், எதா ஐடியா குடுறா. நீ என்ன பண்ற? ஒரு 5 நிமிஷம் அம்மா முன்னாடி போயிட்டு சும்மா உட்காரு. அதுக்கப்புறம் அவங்களா டாபிக் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படியே பேசி ஓகே பண்ணிடுறேன் அப்படின்ற. என்னப்பா சீக்கிரம் வந்துட்டியா? சும்மா. செல்வி, அந்த இன்னையிலர் கொஞ்சம் எடுத்துட்டு வா. பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, என்னடா பண்றது? என்னம்மா இது? எத்தனை பயிரா கொடுப்ப ஜூசியா என்னடா? ஒன்றும் இல்லை, பசிக்குது. சரி போ, நான் வரேன். இப்படியே போனால் வேலைக்காவது, ஓப்பன் பண்ணி விடுவோம். மா, அக்கா, எனக்கு ஒரு முட்டை தோசை போட சொல்ல, பெப்பர் கொஞ்சம் தூக்கலாம். அக்கா, தம்பி பொண்ணுல ஒரு பொண்ணு போட்டோ வச்சிருந்துச்சு, பாத்தியா? பார்த்தேன். என்னன்னு கேளுக்கா. நான் கேட்க மாட்டேன். அவனுக்கு வேணும்னு அவனே வந்து சொல்லட்டும். நான் கேட்ட அவன் எரிஞ்சு விடுவான், சண்டை போடுவான்.
ஜோசியர் சொன்னதான் கரெக்ட். தம்பி ஒரு முட்டை தோசை கேட்டுச்சு. லீலா நீ தானே வரையிரு. என்னடா? தூங்கிட்டு இருந்த? சரி, என் ஃபோனில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருந்ததுல, அதை நீ பார்க்கவே இல்லையா? பார்த்தேன்னு. இது ஏதோ ஒரு ஹீரோயின் போட்டோ தானே? ஹீரோயினா? டேய், நிச்சயமாவா? அவ பேரு மீரா. 2 வருஷமா லவ் பண்றோம். 2 வருஷமா? ஆமா. ஒரு நிமிஷம். மா பேசிட்டு இருக்கும்போது. சரி, எந்திரி. மா எந்திரி. என்னம்மா பண்ற? எந்திரி. அக்கா, ஜோசர் கொடுத்த ஃபர்ஸ்ட் கையில வேலை செஞ்சிருக்கு. நீ தான் அவரை நம்பல. படு. படுத்துட்டு தானே இருந்தேன். 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க. அப்பவே சொல்லிருந்தா இந்நேரத்துக்கு கல்யாணமே முடிச்சிருக்கலாம்ல. தம்பி 2 வருஷமாவா? நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்காத, கம்முன்னு படு. ரைட்டு விடு. சொல்லு. இல்லம்மா, உனக்கெல்லாம் செட் ஆகணும்ல, அதான் பேசி பழகி அவதான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு. அது விடு. டேட் ஆஃப் பர்த் என்ன? 29/4/95. டைம்? அதெல்லாம் ஏன் கேட்குற? சும்மா ஜெனரல் நாலேஜ்க்காக கேட்டேன். அடுத்த அப்டேட் இன்ஸ்டால மெசேஜ் அனுப்புறேன். இப்போ போய் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக தூங்கு. குட் நைட். படுத்துக்கோ. அட பாவிகளா. ஃபோன் அடிக்குதுல்ல, எடாண்டி. ஹாய் மீரா, எப்படி இருக்க? ஹாய்ப்பா, ஒரு நிமிஷம். ஏய் சாரி, தூங்கிட்டு இருந்தியா? இப்போதான் எந்திரிச்சு. சரிம்மா, எனக்கு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கு முன்னாடி ஒரு 10 days பிரேக் இருக்கு. அதான் நாங்கள் சென்னையில் தாத்தா வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம். நீயும் பிஜிலேருந்து வந்துரு. உன் கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஷுவர்ப்பா. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் மீரா? இப்போவே சொல்லு. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ கேன் கெட் மேரிட் டு ஹிம். நிஜமாவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேற்று ராத்திரி தான் நானும் உங்கள் அம்மாவும் உன்னோட கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நல்லதா போச்சு. நீ ஒன்று பண்ணு, அவரையும் தாத்தா வீட்டுக்கு குடும்பத்தோட வந்துட சொல்லு. நம்ம அங்கேயே வச்சு பேசி முடிச்சிடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீரா. எங்களுக்கு வேலை மிச்சம். உங்களுக்கு அவரை யாருன்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் மீரா. நீ தப்பா யாரையும் செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். பா, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரி மீரா, நேஹாவை காலேஜில் ட்ராப் பண்ணோம். நம்ம நேரில் பேசிக்கலாம். பாய். 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 வணக்கம். உட்காருங்க. நானும் ஒய்ஃபும் பேங்க் எம்ப்ளாயீஸ். நாங்கள் வேலைக்கு போன நாளை விட ட்ரான்ஸ்ஃபரில் போன நாள் தான் அதிகம். அதனால தான் மீராவோட ஸ்டடீஸ் பாதிக்கக்கூடாதுன்னு ஹாஸ்டல் பிஜின்னே வளர்ந்துட்டேன். ஆனா எங்க மீரா ரொம்ப போல்டான பொண்ணு. அவ என்ன டிசிஷன் எடுத்தாலும் கரெக்டா தான் எடுப்பா. அதனால தான் நல்ல பையனா பார்த்துருக்கா. ஆமா, நல்ல பையனா. இதான் ஃபர்ஸ்ட் லவ்வா? ஒன்றும் ஆமாங்கணும், இல்லைங்கணும். இது எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கே 2 லவ். இந்த மூக்குக்கு 2 லவ்வா? டேக் யுவர் ஹேண்ட் மேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். பொண்ணு அழகா இருக்கா.
தைரியமாக குடி. மீரா போடல. காமெடி. அப்புறம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நாங்க எப்பவோ ரெடி. ஒரு நல்ல நாளா பார்த்துடலாம். கௌதம், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னவோ புதுசாக பார்க்குற மாதிரி இல்லை பேச கூப்பிடுறா. என்னாச்சு மீரா? சடனாக தனியாக பேசணுன்ற? என்னாச்சு சொல்லு. இல்லை, உங்கள் அம்மா சொன்னது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. அம்மா என்ன சொன்னாங்க? உன்னை அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறதுன்னு சொன்னாங்க. நம்ம இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றாவா இருக்க போகிறோம். ஆமாம், இதில் என்ன இருக்கு? இல்லை, இந்த 2 வருஷத்தில் நான் என்னை உன்ன தவிர வேறு யாரை பற்றியும் யோசிக்கல. இப்போ திடீர்னு உங்கள் அம்மா உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் நல்லாவே புரியுது. இங்கே பாரு மீரா, எனக்கு அப்பா கிடையாது. எங்கள் அம்மாவை தனியாக விட்டு வரல, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்போதைக்கு இது இப்படியே விட்டுறலாம். எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கு. வா கிளம்பலாம். என்னாச்சு? தயவு செஞ்சு எதுவும் கேட்காத. வா கிளம்பு. ஏங்க என்னடா என்னாச்சு? மேல போன கீழே வந்து கிளம்பலான்ற. இதுக்காக பார்லர் எல்லாம் போயிட்டு வந்தேன். லீலா வா. என்னடா ஆச்சு? இரு. என்ன என்னடாச்சு? சொல்ல மாட்டேங்கிற. சொல்லுடா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்போ எதுவுமே கேட்காத. அவளை நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. 2 வருஷம் பழகிட்டு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு இப்ப வேண்டாங்கிறாங்க. ஒரு காரணமே இல்லாம. அவ கிடக்குறா, விடுறா. ஜோஷர் கரெக்டா தான் சொன்னாரு. ஜோஷியம்மா? அந்த ஆள் என்ன சொன்னா? உங்க 2 பேருக்கும் செட் ஆக வாய்ப்பே கிடையாதுன்னு. அந்த ஆளுக்கு மீரா ஜாதகம் எப்படி கிடைச்சது? இப்ப அதுவா முக்கியம்? அவளை விட்ட உனக்கு வேற ஆளே கிடைக்காதா? டேய், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நான் கொண்டாந்து நிப்பாடுறேன். அக்கா, மறுபடியும் முதல்ல இருந்தா? தயவு செஞ்சு 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? ஃபோக்கஸ் போயிடுச்சு. கேம்ல தெரியுதே. டேய் ஆடுறா. என்ன அவளை மறக்கலல்ல? யார் சொன்னா? அதெல்லாம் அவளை எப்பயும் மறந்துட்டேன். கண்ணை பார்த்தாலே தெரியுதுடா. நைட்டு ஃபுல்லாக எழுதிருக்க. கரெக்டா? வளராதரா. வளர்றா. என்னடா? ஃபுல்லாக குடிக்கிறோம். ஆமா, ஃபுல்லா குடிக்கிறோம். டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். எஸ், டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். டே விக்ரமே, என்ன வரியாடா? எங்க? ஓ, எங்கன்னு சொன்னதா வருவியா? டே போட, வேலை இருக்கு. குடிக்க? அப்ப வரேன்டா.
சார் சார் டேபிள் ஃபார் 5 சார். ஆமா இந்த 1+1 ஆஃபர் இருக்குல்ல, ரைட். டேய் எங்கடா போற? டேய் புரியலடா. டேய் இன்னொரு தடவை சொல்றா. நம்ம குடிக்க தானே போறோம். காசு கொடுக்குறோன்னு போயிட்டான். நீ குடிப்பியா? அப்ப குடிக்க வேணாம், இட்ஸ் ஓகே. நாளைக்கு குடிக்கலாம். பையன் நைட்டு ஃபுல்லா அழுவான். நான் தான் கண்ணை பார்த்துட்டேன்ல. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். உன்னையும் உங்க அம்மாவையும் பிரிக்கிறது எண்ணம் கிடையாது. நீயும் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு ஓகே சொல்றதுக்கே எனக்கு 2 வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான், ப்ராட் மைண்டட் தான். பட் தட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட். ஒரே வீட்டில் ஒருத்தரோட ஒருத்தர் லைஃப் லாங் வாழணும்னா எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதில் என்ன தப்பு இருக்கு? ஐ ஷுட் பி கம்ஃபர்டபுள். அதே நேரத்தில் இந்த 2 வருஷம் உன்னால் எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸ், மெமரிஸ் என்னால் மறக்கவே முடியாது. I can't let go of you. இப்போ என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஒரு ஐடியா. நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப் போலாமா? ட்ரிப்பா? போலாமே. நம்ம இல்லைன்னா யாரெல்லாம்? யாரெல்லாம்னா எங்க அம்மா, அப்பா, உங்க அம்மா எல்லாரும் தான். நானும் உங்க அம்மா கூட கொஞ்சம் பழகி பார்க்குறேன். அப்படி எனக்கு ஓகேனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே இல்லைன்னா? ஓகே இல்லைன்னா லெட்ஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கிட்ட என்னன்னு சொல்றது? நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன்ல, அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. அதெல்லாம் ஓகே. சரி ஓகே. சரி எங்க போலாம்? அது நீ சொல்லு. கோவா போலாமா? அங்கே பீச், ரெஸ்டாரண்ட், ஷாப்பிங் நான் போனதே இல்லை. இல்லை நம்ம என்ன ஹனிமூனுக்கா போகிறோம்? பக்கத்துலேயே தான் சொல்ல. கூர்க் போலாமா? நான் இன்ஸ்டால சூப்பர் ரிசார்ட் பார்த்தேன். கூர்க்கா? போலாம். காஃபி ஷாப். இனி ஒரு ஜென்மம் எடுத்திருந்தாலும் மா ட்ரிப் போலாமா? ட்ரிப்பா? எங்கே? கூர்க்கு. கூர்க்கா? என்னடா திடீர்னு? இது வேற. ஆஃபீஸில் ஃபேமிலியோட ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீயும் வாங்க. ஆஃபீஸ்காரங்க கூட நான் எதுக்கு? நீ போ, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. மா நானும் உன்னை எங்கேயும் கூட்டு போனதில்லை, நீ எதுவும் கேட்டதில்லை. வாயேன், உனக்கும் ஒரு பிரேக்காக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். நிஜமாவா? ம் சரி போலாம். ம் நீ பாரு. ட்ரிப்பா? கண்டிப்பா போலாம். ஆமா, யாரெல்லாம் போறோம்? நம்ம ஃபேமிலியும் கௌதம் ஃபேமிலியும். கௌதம் ஃபேமிலியா? என்னம்மா சொல்ற? எதுக்குமா? போன வாரம் தானே வேண்டான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். இப்போ என்ன அவங்களே ட்ரிப் போகணும்னு சொல்ற? இல்லைப்பா, யோசிச்சு பார்த்தேன். அவங்க அம்மா கூட கொஞ்சம் பழகி பார்த்துட்டு ஒருவேளை செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டிசைட் பண்ணலான்னு இருக்கேன்.
ஓ குட் மார்னிங் நண்பா. ரொம்ப நேரமா நிக்கிறோம். டைம் ஆகுது. இன்னும் ஏன் பஸ் வரல? இதோ வந்துருமா. மச்சான் சாரா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாய்மா. டேய் இவங்க எங்கடா இங்க? டேய் நீங்க எங்கடா போறீங்க? கூர்க்கு. கூர்க்குன்னா யார் கூட போற? உங்களோட தான். டேய் நீ தான் கூப்பிட்ட. டேய் நான் கூப்பிடலடா. அவளை சொல்லி கேட்கல நீங்க 2 பேரும். ஏன்டா இவனே யார் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. வாங்க உங்களை யார் காப்பாத்துறாங்கன்னு பாத்துறோம்டா. ஹலோ. வாமா. ஹலோ. அப்படியே கேஷுவலா இப்படி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இங்கே உட்காரு. என்ன சத்தம்? விஸ்கி பாட்டில் சவுண்ட் வருது. நானும் அவங்களோட பின்னாடியே உட்கார்றேன். சும்மா இங்கேயே உட்காருங்க. ட்ரிப்பில் அதான். டேய் ஹனிமூன் ட்ரிப்புனானுங்க, குடும்பத்தோட வந்திருக்கானுங்க. இத்தனை பேரும் ஹெல்ப் பண்றதுக்காடா? இதெல்லாம் வேலைக்காவது. பேசாம நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதுதான் கரெக்ட். மச்சான் பாய்டா. என்ன அப்புறம் பாப்போம். பாய் பாய். டேய் நில்லுங்கடா, வந்து உட்காருங்க. கௌதம் இங்க வா. இவங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? நான் தான் சொன்னேன் ஆஃபீஸ் ட்ரிப்னு. அவ்வளோ அதே ஆஃபீஸ் தானே. ஏன் ஆஃபீஸ்ல வேற ஆளே இல்லையா? என்னங்க எப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் நார்மலாக பிஹேவ் பண்ண. தப்பாக இருக்குமா? என்னங்க உங்களை தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்க. விஜய் வரேன்டா. சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு வரேம்மா. நல்லா இருக்கல மச்சான். இல்ல கடவுளே காப்பாத்துப்பா. திக்க எப்படின்ற? இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு கௌதம். வாங்க போலாம். கௌதம் உண்மையை சொல்லு. உங்க அம்மாவை என்னன்னு சொல்லி இங்க கூப்பிட்டு வந்த? உண்மையை சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. நீயும் என்னை அவங்களோட பழக விட மாட்டேங்கிற, அவங்களும் என்னை அவாய்ட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உனக்கு மட்டும் ஒருத்தரோட பழக 2 வருஷம் ஆகுதுல்ல, எங்கள் அம்மாவுக்கும் அப்படி தானே. எல்லாம் போக போக சரியாயிடும். ஓ அப்ப எதுக்கு ரூம் மாத்தின? உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. எதுவா இருந்தாலும் உங்க அம்மா கிட்டே பேசிக்கிறேன். மீரா சொன்னா கேளு, நில்லு. மீரா மீரா அம்மா தூங்கிருப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. மீரா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்ல கொஞ்சம் தனியா பேசணும். இந்த ட்ரிப்பே நம்ம பழக தானே. ஆனா நான் எப்போ பேச வந்தாலும் என்ன அவாய்ட் பண்றீங்க, ஃபேமிலி அவாய்ட் பண்றீங்க, மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல ஏன் நான் உன் கூட பழகணும்? எல்லாம் ஓகேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுவேன், அப்புறம் ஒரு காரணமே இல்லாம வேண்டான்னு சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது.
அப்ப கௌதம் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? கௌதம் என்ன சொன்னான்? ஆஃபீஸ் ட்ரிப்க்கு போனோம்னு சொன்னான். அது நீங்க எல்லாம் வர்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஹலோ, வரியா? கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? இல்ல, இங்கே பேசலாம். இவளோட பழகி பார்க்கதான் இந்த ட்ரிப்ல சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே. அம்மா, அது நான் என்ன காரா பைக்கா இவ பழகி பார்த்து ஓகே சொல்றதுக்கு? வேண்டாம், நான் சொல்றேன். உனக்கு உண்மையை சொல்லி கூப்பிட்டு வர கூட தைரியம் இல்லையா? இப்படி மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருங்க. என்னால இது பார்க்க முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் பழகு. என்ன விட்டுரு, நான் முதல்ல இங்க இருந்து போயிடுறேன். இந்த டிராமா எல்லாம் இங்க வேணாம். என்ன என் ஃபேமிலி அசிங்கப்படுத்தினது போதும். நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்ணிட்டேன்? 2 பேரும் மாறி மாறி என்ன கத்திட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சிச்சு. நல்லா தெரிஞ்சிச்சு. ஐயோ அப்பா, என்னடி சொல்ல சொல்ற? நீ பழகி பார்த்துட்டு ஓகே ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி சொல்ல சொல்றியா? புடிங், இவ்வளவு பண்றேனே உனக்காவது புரிய வேணாம்? யாராவது ஆபீஸ் ட்ரிப்புக்கு தாத்தா பாட்டி பேரன் பத்தி எல்லாரையும் கூட்டு வருவாங்களா? உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? அவ கூட ஏட்டிக்கு போட்டியா சண்டை போட்டுட்டு இருக்க? நீ சொன்னதுதான் கரெக்ட். இதெல்லாம் செட் ஆகாது. என் மேலதான் தப்பு. நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்புறோம். இன்னொரு தடவை எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன். ஆக்சுவலா நீ ஒண்ணு பண்ணு. நீ வேற ஒருத்தர் பார்த்து 2 வருஷம் பழகு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவோட பழகு. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டியோட பழகு. அப்படியே பழகி 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 நேர ஒரேடியா 60ஆம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. நல்ல வேலை, எங்க அப்பா நிம்மதியா போயிட்டாரு. நீ இதுல இரு, நீ இதுல இரு. என்ன கிளம்புங்க? இல்ல, இருக்கலாம். இருக்கலாமா? சரி, நான் போய் எல்லாரையும் கூட்டு வரேன். இல்ல, அவங்க எல்லாம் கிளம்பட்டும். சரி, நான் அவங்களை அனுப்பிட்டு வரேன். இல்ல இல்ல, நீயும் கிளம்பு. ஆமா, நீ பண்ணதெல்லாம் போதும். எதுவா இருந்தாலும் நாங்களே பாத்துக்கிறோம். இல்ல, புரியல. உனக்கு எதுவும் புரிய தேவையில்லை. தயவு செஞ்சு கிளம்பு. Here we go now, 1, 2, 3, 4. Vroom vroom, coming to you, zoom zoom. Doom doom, chicka chicka, boom boom. In and out, up and down. Pelikalam, sirkilam, bang
bungle, bungle. Me and my girl, we on the move. Me and my girl in the groove. No worry, no hurry. Honey on a journey. She funny, she pretty. Brother lucky, lucky. விடு. அவங்க செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். செக் அவுட் பண்ணிட்டாங்களா? டேய் எங்க போனாங்கன்னு தெரியுமா? தெரியல சார். நீங்க வேணா செக்யூரிட்டி கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க வேணா நோட் பண்ணிருப்பாங்க. பாப்போம், செக்யூரிட்டி கேப்போம். தேங்க்ஸ்ங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் 112 ரூம் செக் அவுட் பண்ணி 2 லேடிஸ் போனாங்க, பாத்தீங்களா? தமிழ்ல நார்மலா கேளண்டா. பிளாக் கலர்ல ஜீப்ல போனாங்க. ஜென்னுன் கேடா, கண்ணை பத்தால தெத்து. யார் கால் பண்ற? அவங்களுக்கு தான்டா. உன்னதான் பிளாக் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுதா? சரி, நீயாவது கால் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. மச்சான் डायल केलेलो नंबर என்ன லாங்குவேஜ்டா? ஹிந்தி கூட இல்ல மச்சான், வேற ஏதோடா. கொடுங்க. உனக்கு ஹிந்தி தெரியுமா? மச்சான் இது ஹிந்தி இல்லன்னு சார் தெரியாது. இது கொங்கணி. இதுவா கொங்கணினா? கோவா பாஷா. கோவா பாஷா? கோவா. அவ போயிருந்தாலும் போயிருப்பாடா. அன்னைக்கே சொன்னா. ஓ, எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாளா? அப்புறம் எதுக்கு பாவம் இவரு டார்ச்சர் பண்ணுங்க? தேங்க் யூ. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் என்னமோ அம்மாவோட ஃபேன்சி ட்ரெஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. உன்னை நான் மாறணும், இல்லை நீங்கள் மாறணும். இல்லை, நீங்கள் தான் மாறணும். நான் என்ன மாறணும்? எனக்கு ஒரு ஐடியா. Here we go now. 1, 2, 3, 4. Vroom, vroom, coming to your zoom, zoom. Doom, doom, chicka, chicka, boom, boom. In and out, up and down. Shoot. Hey ladies, want to join for party tonight at my club? Sure, why not? Where is it? It's just by the road. என்ன ஷோர்? ஆளு தெரியாது, ஊரு கூட தெரியாது. தேவையில்லாத வேலை பண்ணாத. இதில் என்ன இருக்கு? நானும் பார்ட்டிக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா? சரி, போலாம். We'll come for sure. Okay, see you at my club. என்னடா யாரையும் காணோம்? கோவால கூட எவனும் எத்தனை மணிக்கு குடிக்க மாட்டான்டா. உட்கார். இப்போதான் குடிச்சு படுக்க போயிருப்பானுங்க. நீ வேற. கௌதமே, அம்மா கண்டிப்பாக கிடச்சிருவாங்கடா. ப்ரோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். டேய் சொல்கிறோம் சார். 30 ml vodka, 45 ml cranberry juice, ice, normal nahi, crushed ice. Okay, squeeze lemon on top. On the edge of the glass put salt. Go. உனக்கு என்ன மச்சான்? எனக்கு எது வேணாம். அவனுக்கு எது வேணாம், எனக்கு இந்த ஆர்டர் வேணும். ஒன்லி பேர் எவ்வளோ? பேர் அவைலபிள் ஆவா? அதுக்கண்ட அவ்வளோ நேரம் சொல்ல சொன்னா, அதையாச்சும் கொடு. சேர்ஸ். சேர்ஸ். அம்மா கிடைக்கணும். இப்போதான்டா கண்ணே தெரியுது. பா, ஒரே நிமிஷம் பிசைச்சு வந்துடுறேன். 2 பீஸ் எல்லாம் சும்மடிக்கிற கூர் தானே கோவா. அப்பா அப்பா அப்பா, இத்தனை பொண்ணுங்க. நம்ம பப்புக்கிறப்போ ஒன்றும் வர மாட்டேங்குது. டே கௌதமே, அம்மாடா. என்னடா வளர்ற? வர்றா. டேய், ஆமாண்டா. சொன்னா இல்லையா அம்மா கிடச்சிருவாங்கன்னு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. These two, you see, where they go? They are boss guest. Where is your boss? He is upstairs. Okay. டேய் வாடா. மச்சான் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துறேன்டா. டேய் ப்ளீஸ் ரா. வாடா. you are selected.
Come in. Excuse me. Who are you? What you want? Sir. My mother, did you see? Come. Sit down, my son. My son? My son? What do you want? See, my mother, do you know where she has gone? They said they're going to the temple near Coorg. கூர்கா மறுபடியுமாடா வா ஆக்டிவிட்டிஸும் சரியில்லை ஆம்பியன்ஸும் சரியில்லை வா எஸ்ஸாம் Okay, thank you. Please, take care of your mother. Okay. டேய் இப்போ என்ன கூர்க்கு போனோம் அவ்வளோதானே வா போகலாம் டேய் அது இல்லைடா பேசாமல் இங்கே நைட் தங்கிட்டு காலைல சென்னை கிளம்பிடலாம்டா. சென்னையா? டேய் அப்போ அம்மாவும் மீராவும் அவங்களே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்கு நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு? அதான் இதைத்தானடா நான் அன்றைக்கே சொன்னேன். நான் சொல்கிறப்போ டி நகருக்கும் அடையாருக்கும் ஆட்டோவில் போகிற மாதிரி கூர்க்கு போ கோவா போ கூர்க்கு போன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்கிற? சரி பார்ப்பலாம். டேய் அவர் தான் நினைக்கிறேன்டா. கொக்கோச்சி இல்லை இன்னும் பொறுமையாக கூப்பிட்டு. எப்படி அந்த முடியை தாண்டி அவன் காதில் கேட்கும்? சரி நீயே கூப்பிட்டு. கொக்கோஜி மனு சாமி. Hello. You see my mother and girlfriend. They come. Da kasada dasadi. Yana kudra mariye kata. Dasada dasadi. Okay. No tension. Kasada dasadi. Dey. கொக்கோச்சி. டேய் அந்தால ஏன்டா எழுப்புனீங்க? தமிழா என்ன மேட்ரு? நேற்று இவங்க இங்கே தான் வந்தாங்களாம், பார்த்தீங்களா? டேய் இவங்கள தான்டா நாங்களும் தேடிருக்கோம். வந்தாங்க ஆடினாங்க குதிரையோட காட்டுக்குள்ள போயிட்டாங்கடா. அது எவ்வளோ மோசமான காடு தெரியுமா? நீ போய் போலீஸை பாரு, அதுங்க கட்ச மாதிரி தான். போயிட்டாங்களா? பண்ண முடியாது தான். டேய் வாடா பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். மச்சான் நீ முன்னாடி போயிட்டே இரு, ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு. நான் என்னன்னு பார்த்துறேன். ஒரு மண்ணம் கட்டி வா. சீ வா, உன்னை கண்ணை கட்டி தான் இனிமேல் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். வா. மீரா மீரா ஏந்திரி. மீரா ஏந்திரி. முதல்ல இங்கிருந்து போயிடலாம். படுக்கலான்னு சொன்னில்ல, வா படுக்கலாம். என்ன படுக்கலான்னு சொல்லி ஊருக்கு கூப்பிட்டு வந்தேன். நல்லா சாப்பிட்டேன், ஷாப்பிங்க்கு போனேன். இப்ப பாரு எங்க இருக்கோம். This is how we get to know each other. கௌதம், இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும் தெரியலையே. புரியலடா, ரெண்டு பெங்குட்டி. என்ன
கையிலே சொத கேளுடா விடுடா விடுடா விடுன்னு சொல்றேன்ல மார்க்கியா இந்த சுடா ஏய் சீ உட்காரு உனக்கு என்ன தனியா சொல்லமா உட்காரு கையிலேடா சார் ப்ளீஸ் சார் ரொம்ப டைட்டாக இருக்கு சார். என்னம்மா சொன்ன சார் இந்த டைட் போதுமா? ஓகே சார். சார் அடா போலாம். என்னது அது? என்ன சத்தம்? ஒட்டு மொத்தமா இந்த 2 year ஸ்டோரியை கேட்டா அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு. இவளையாடா போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்? சார் இவ்வளோ விட வேறு யார் சார் சின்ன இருப்பாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட பழகி பார்க்கணும்னு சொல்கிறான். அதில் என்ன சார் தப்பு இருக்குது? அப்படி வரியா நீ? அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் சார், எங்கள் அம்மா இப்படி நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். அப்ப நீ உங்க அம்மாவை உதற வேண்டியதுதான். You have to lose your mother, man. No other go. This is reality. இல்லை சார், எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். வாடா 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 வாடா. எவ்வளோ பெரிய பல்லு! இந்த புலியே பயந்து போற அளவுக்கு இவங்க யாரு? ஏன்பா வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்கப்பா. கல்லு கில்ல தச்சிரும் சொல்லிட்டேன். ஏன்டா? வாயா கீழே இறங்கியா வாயா. காமெடி பண்ணிட்டு. அட போலீஸ் சார், நீ எப்பறம் இங்க வந்த? குதிரை வண்டியில ஒரு குதிரை தள்ளிச்சு சார். கை கொடு சார். காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏய், இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை டியூட்டி, மேன். சார் நான் சொன்னது புலியை காப்பாத்துறதுன்னு சொன்னேன் சார். நீங்க மட்டும் வரலன்னா அந்த புலியை சாவச்சிருப்பாங்க. யாரு? வராங்களா அவங்க 2 பேரும் தான். இவங்களா? இவங்கள பார்த்து செய்யறவங்க மட்டும். ஆனா அந்த அக்கா நல்லவங்க. டேய், இதுல எதிர அவங்க அம்மா. சரி வாங்க கண்டுபிடிங்க. வண்டியில் இருங்க. இந்தா லெட்ஸ் கெட் மேரிட். இல்ல எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். ஐயோ, நீங்க கல்யாணம் பண்ணுங்க, பண்ணாம போங்க. என்ன விட்டுருங்க. உங்க அம்மா இல்லைன்னா நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏய் என்ன இல்லை அம்மா அம்மா விளையாடாதம்மா. சரி, வேணும்னு ஒன்று பண்ணலாம். என்ன? எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாம். மறுபடியுமா? அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். மஹிந்திரா, மஹிந்திரா, எங்க ட்ரிப் போகணும். ட்ரிப்பா? அட போங்க. இவங்க கூட ட்ரிப் போட்டுருந்தா அப்படிடா. விஜய், இன்னும் சுகாசினி மேடம் நன்றி, இருக்காங்க, நன்றி. ராதிகா மேடம் இருக்காங்க, ராதாம்பிகா இருக்காங்க, சரிதா கட் அவுட் வச்சு ரொம்ப நாள் கிளாஸ் சொல்றேன். அவனா கூட வந்து இப்ப ஹீரோனே நடிக்க வச்சு பாருடா. யுவானா கேட்ட அது இன்னும் கட்டு தான், வா போலாம். வாடா.